வியூவர்ஸ், நம்ம பார்க்க போகிறது இப்போது 7th சாப்டரில் ஒரு யூனிட் டெஸ்ட் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண போகிறோம். இது சேலம் டிஸ்ட்ரிக்டில் அக்டோபர் மாதம் நடந்த யூனிட் டெஸ்ட்டு 7th சாப்டர் தான் இது. இதில் இருக்கிற கொஷின்ஸ்க்கான ஆன்சர் என்னன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. 1 to 10 வந்து 1 மார்க் கொஷின்ஸ், 11லேருந்து 15 வரைக்கும் 2 மார்க் கொஷின், 16 வரைக்கும் 17 to 22 3 மார்க் கொஷின், 23லேருந்து 26 வரைக்கும் எதிராக சாய்ஸில் வந்து ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் வினா, ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் 1 மார்க் கொஷினு. ஒரு பலூனானது செங்குத்தாக மேல் நோக்கி 10 மீட்டர் பை வினாடி வேகத்தில் செல்கிறது. பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து பலூன் என்ன ஆகுது, தரையிலேருந்து மேலே போகுது. என்ன வேகத்தில் செல்லுது? 10 மீட்டர் பை வினாடி வேகத்தில் செல்லுது. அப்போது இது உயரம் தானே. அப்போ இந்த உயரம் மாறும் வீதம் வந்து நம்மளுக்கு தெரியுது. என்னது? dh பை dt வந்து 10 மீட்டர் பை வினாடி வேகத்தில் மேலே போகுது. அடுத்து பலூன் செலுத்தப்பட்ட இடத்திலிருந்து 40 மீட்டர் தொலைவில், ஸோ இதான் செலுத்தப்பட்ட இடம். இங்கிருந்து 40 மீட்டர் தொலைவில் ஒரு மனிதர் ஒருவர் வந்து இதனை பார்க்கிறார். பலூனின் ஏற்ற கோணத்தில் ஏற்படும் மாறுபாட்டு வீதத்தை பலூன் தரையிலிருந்து 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது காண்க. இப்போ தரையிலிருந்து இந்த உயரம் 30 மீட்டராக இருக்கும் பொழுது இந்த ஏற்ற கோணத்தில் ஏற்படக்கூடிய மாறு வீதம், ஏன்னா அது மேலே போயிட்டே இருக்கு இல்லையா. அப்போது கோணம் நம்ம பார்க்கும்போது மேலே அப்படியே உயர்ந்துகிட்டே போகும் இல்லையா. அப்போது இந்த தீட்டாவில் ஏற்படக்கூடிய மாறு வீதம் கேட்குறாங்க. அப்போ அவங்க கேட்குறது என்னென்னா டி தீட்டா பை டிடியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா இது பார்வை கோணம், இது பார்வை கோடு, பலூனுடைய உயரம் h, கிடைமட்ட தூரம் பார்வையாளனுடைய தூரம் 40 மீட்டர். இது பார்த்திங்கன்னா ஒரு செங்கோல் முக்கோண தோற்றத்தை உருவாக்குது இல்லையா. அப்போது இது செங்கோல் முக்கோணத்தினுடைய இது கர்ணம் மேலே இருக்கிற பகுதி. இந்த ரெண்டு வந்து இது தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். அப்போ இந்த நீளம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கணக்கு போட நமக்கு வசதியாக இருக்கும். கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமங்கிறது பித்தாகரஸ் தேற்றம். அப்போ இதனுடைய லென்த் வேணால் நம்மளுக்கு என்ன, √30 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ஸ்கொயர். இதுதான் வந்து இந்த லென்த்து. இது பார்த்திங்கன்னா 30 ஸ்கொயர் 900, 40 ஸ்கொயர் 1600, டோட்டலாக 2500 வரும். இதனுடைய மதிப்பு என்னென்னா 50. இதனுடைய மதிப்பு என்ன, 50. இந்த லென்த்தோட வேல்யூ 50 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. இது 50 மீட்டர். அப்போது நம்ம பாருங்கள், உயரம் அதிகரிக்கும் கேட்குறது என்னென்னா 30 மீட்டர் உயரத்தில் இருக்கும்போது கோணம் அதிகரிக்கும் வீதம் தான் கேட்குறாங்க. நம்ம என்ன செய்யலாம், அந்த உயரத்தையும் கோணத்தையும் இணைக்கணும்னா இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் போய் அடுத்துள்ள பக்கத்தை நம்ம இணைக்கலாம். டேன் தீட்டாவை யூஸ் பண்ணுறோம். இப்போது செங்கோண முக்கோணத்தில் டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம்ங்கிறது என்ன, h பை அடுத்துள்ள பக்கம்ங்கிறது 40 மீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால. அப்போ h ஈக்குவல் டு 40 tan தீட்டா. இப்போ நம்ம இதை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dh பை dt ஈக்குவல் டு 40 இன்ட்டு tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு டி தீட்டா பை டிடி. இதனுடைய மதிப்பு தான் நம்ம உயரம் அதிகரிக்கும் வீதம் அவங்களே சொல்லிட்டாங்க 10 மீட்டர் பை வினாடின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம என்ன செய்யலாம், hdh பை டிடிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 10 ஈக்குவல் டு 40 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டானா காஸ் தீட்டாவோட தலையில் தானே சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டாங்கிறது என்ன, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ சீக்கன் தீட்டா என்ன வரும், கர்ணம் பை அடுத்துள்ள பக்கம் வரும் இல்லையா. அப்போது சீக்கன் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், கர்ணம் வந்து 50, அடுத்துள்ள பக்கம் வந்து என்னது 40 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி தீட்டா பை டிடி, அதை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம், டி தீட்டா பை டிடி. இப்போது 10 ஈக்குவல் டு 40 பெருக்கல் 50 ஸ்கொயர் பை 40 ஸ்கொயர் டி தீட்டா பை டிடி. இதில் ஒரு 40 என்ன ஆயிடுது, கேன்சல் ஆகிடுது. இந்த 40 ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா, ஒரு 40 ரைட் சைடு கொண்டு போயிட்டோம்னா 40 × 10 400ன்னு மாறிடும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சராக வருது, இந்த 40 × 100 40 × 10 400 ஈக்குவல் டு 50 ஸ்கொயர் இன்ட்டு டி தீட்டா பை டிடி. அப்போ டி தீட்டா பை டிடி
டி தீட்டா பை டிடி ஈக்குவல் டு 400 பை 50 ஸ்கொயர். 50 ஸ்கொயருங்கிறது என்ன 2500. ஸோ 400 பை 2500. 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா டி தீட்டா பை டிடியோட மதிப்பு என்ன 4/25. கோணம் வந்து ரேடியன் இல்லையா, ரேடியனில் சொல்கிறோம். அப்போ ரேடியன் பை வினாடிங்கிற வேகத்தில் இந்த கோணம் வந்து என்ன ஆகுது மாறுது. ஸோ டி தீட்டா பை டிடி தான் வந்து கோணம். அவங்க கேட்டது வந்து என்னென்னா ஹெச் வந்து 30 மீட்டராக உயரத்தில் இருக்கும் பொழுது என்ன கேட்குறாங்க டி தீட்டா பை டிடி என்னன்னு கேட்டுருக்காங்க. அப்போ ஹெச் 30ன்னு வச்சுக்கிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிட்டோம், இந்த கர்ணத்தினுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது டி தீட்டா பை டிடி ஆன்சர் வந்துருக்கு 4/25 ரேடியன் பை வினாடி. ஸோ ஆப்ஷன் ஆ சரியான விடை. அடுத்து இரண்டாவது வினா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா 6y = x³ + 2 என்ற வளைவரையின் எப்புள்ளியில் y ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம் x ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் 8 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது வளைவரை வந்து 6y = x³ + 2. அப்போது எந்த புள்ளியில் x ஆயத்தொலைவின் மாறுபாடு y ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதம் அப்படின்னா என்ன இருக்கும், y ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதங்கிறது dy/dt. y ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதமானது x ஆயத்தொலைவின் மாறுபாட்டு வீதத்தை போல் 8 மடங்கு. அப்போது 8 × dx/dtக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இதில் இருந்து நம்ம கண்டுபிடிப்போம் பாருங்கள். இப்போ இதில் இருந்து டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6 × dy/dt = x³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x² dx/dt ப்ளஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 6 dy/dt = 3x² dx/dt. அப்போது dy/dtயோட மதிப்பு பார்த்திங்கன்னா 8 × dx/dtக்கு சமமாக எந்த புள்ளியில் இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போது dy/dtயை கொண்டு வந்து நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். dy/dtயோட வேல்யூ என்ன 8 × dx/dt. அப்போ என்ன வருது 6 × dy/dtக்கு வேலை என்ன போடலாம் 8 × dx/dtன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஈக்குவல் டு 3x² dx/dt. ரெண்டு பக்கம் பாருங்கள் dx/dt கேன்சல் ஆயிரும். 6 8 மல்டிப்ளை பண்ணால் 6 8 48. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது 48 ஈக்குவல் டு 3x². 3 இந்த வந்துருச்சுன்னா x² = 48/3 ஒரு 3 1 6 18. x² = 16. அப்போ எக்ஸோட மதிப்பு +or-4ன்னு கிடைக்குது. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு +4ன்னு எடுத்துக்கிட்டா y என்ன வரும், இதுதானே நம்மளுடைய வளைவரை 1ல் யூஸ் பண்ணோம்னா 6y = x³ 4³ 64 + 2. அப்போது 6y = 66. அப்போ y = 66/6. 66/6 என்ன வந்துடும் 11. அப்போது புள்ளி வந்து 4,11 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த ஆப்ஷன் தான் சரியான விடை. ஏன் சார் நம்ம -4ன்னு ஒன்று இருக்கே அதை யூஸ் பண்ணால் இன்னொரு ஆப்ஷன் வருமானு கேட்டால் x = -4ன்னு எடுத்துக்கிட்டால் அதே 1ல் போடும் பொழுது 6y = -4³ என்ன வரும் -64 + 2. -64 + 2 என்ன வரும் -62. அப்போ y = -62/6. இந்த ஆப்ஷன் வந்து இது ஒரு இன்டீஜர் கிடையாது. அந்த ஆப்ஷன் நீங்கள் -4 பக்கத்தில் -11ங்கிற ஆப்ஷன் இல்லை. அதனால் நம்ம இந்த ஆப்ஷனை வெயிட் பண்ணிடுறோம். நம்ம சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 4,11 மட்டும்தான் உங்களுக்கு சரியான விடை. அடுத்த வினா மூணாவது வினா f(x) = 2 cos 4x என்ற வளைவரைக்கு x = π/12 இல் செங்கோட்டின் சாய்வு என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், இதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல சார்பு எழுதிக்கோங்க. f(x) = 2 cos 4x. நமக்கு தெரியும் தொடுகோட்டின் சாய்வுங்கிறது இதனுடைய வகையீடு தான் f'(x) என்ன வரும் f'(x)ங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 அப்படி வச்சுக்குவோம். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin 4x. அப்புறம் உள்ளே இருக்கிற 4xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4. அப்போ f' வேல்யூ என்ன 2 × 4 8. ஸோ -8 sin 4x அப்படின்னு கிடைக்கும்.
அப்போது எம் தொடுகோட்டினுடைய சாய்வு எம் என்ன வரும்? எம்ங்கிறது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 12. பை பை 12 தொடுகோட்டினுடைய சாய்வு என்ன வரும்? -8 இன்ட்டு சைன் 4 இன்ட்டு பை பை 12. 1 4 3 4 12. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது? -8 சைன் பை பை 3. சைன் பை பை 3யோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். -8 இன்ட்டு சைன் பை பை 3யோட மதிப்பு √3/2. ஸோ 2 8 கேன்சல் ஆச்சுன்னா இது 4. ஸோ -4√3ங்கிறது தொடுகோட்டினுடைய சாய்வு எம். ஆனால் அவங்க கேட்குறது என்ன? செங்கோட்டின் சாய்வு கேட்குறாங்க. அப்போது செங்கோட்டின் சாய்வு என்ன? செங்கோட்டின் சாய்வு நம்ம வழக்கமாக என்னென்னு சொல்லுவோம்? -1/mன்னு சொல்லுவோம். ஸோ -1/mோட வேல்யூ என்ன? -4√3. -1/4√3. அப்போ என்ன ஆகுது? -/- ப்ளஸ் ஆகுது. ஸோ 1/4√3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. ஆனால் 1/4√3ங்கிற ஆப்ஷன் இங்கே எதுவுமே இல்லை. நம்ம இந்த பகுதியை வந்து விகிதமுறை என்ன மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழே √3ஆல் பெருக்குங்க. √3ஆல் பெருக்குன்னா 1 × √3 √3. 4 இன்ட்டு √3 × √3 என்ன ஆகும்? 3ன்னு மாறிடும். 4 × 3. ஸோ அப்போ என்ன ஆகுது? √3/12ங்கிற ஆப்ஷன் தான் என்ன வருது? செங்கோட்டின் சாய்வாக ஆன்சர் வருது. ஸோ 3வது ஆப்ஷன் இ வந்து சரியான விடை. அடுத்து வினா எண் 4. கேள்வி என்னென்னா y² - xy + 9 = 0 என்ற வளைவரையின் தொடுகோடு எப்போது நிலைக்குத்தாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தொடுகோடு நிலைக்குத்தாக இருந்தால் அதனுடைய சாய்வு வந்து முடிவிலி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், முதல்ல தொடுகோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம்? வளைவரையை வகையீடு செய்வோம். y² - xy = gxy + 9 = 0. இதுதான் வளைவரை. இதை வகையீடு செய்யுங்க. y² வகையீடு செஞ்சால் 2y y' மைனஸ் இது யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வகையீடு செய்யணும். எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை வகையீடு செஞ்சால் y' ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகையீடு செஞ்சால் 1 ப்ளஸ் 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 = 0. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வருது? 2y y' மைனஸ் உள்ள கொண்டு போனால் -xy' மைனஸ் y = 0. நம்மளுக்கு வேண்டியது y' தான் இல்லையா? வகைக்கெழு தான் நம்மளுக்கு சாய்வு. y' பொதுவாக எடுத்துட்டோம்னா 2y - x, இந்த -y ரைட் சைடு வச்சிட்டோம்னா +y. அப்போ y' அப்படிங்கிறது என்ன? y/2y - x. இதுதான் வந்து சாய்வு. இதுதான் வந்து என்னது? சாய்வு. ஆனால் தொடுகோடு எப்போது நிலைக்குத்தாக இருக்கும்ன்றாங்க. தொடுகோடு நிலைக்குத்தாக இருந்தால் நிலைக்குத்து எனில் m வேல்யூ என்ன? இன்ஃபினிட்டி. முடிவிலி வந்து சாய்வு வந்து முடிவிலி. அப்போது சாய்வு வந்து y/2y - x. இது எப்போ முடிவிலியாகும்? இந்த பகுதி 0 ஆகும்போது தான் முடிவிலியாகும் இல்லையா? அப்போது இதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? 2y - x = 0. இதிலேருந்து 2yயோட வேல்யூ xக்கு சமம். அப்போ x = 2y அப்படின்னு நம்ம வரைவரையில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்னா y மதிப்பு கிடைக்கும். அப்போது x = 2yன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y² மைனஸ் xக்கு 2y into y plus 9 = 0. அப்போ y² minus 2y² plus 9 = 0. y² minus 2y²ங்கிறது என்ன? -y² plus 9 = 0. -y² அந்த போச்சுன்னா y² = 9. அப்போ y = +or-3. அப்போது yயோட மதிப்பு +or-3 எனும்பொழுது மட்டும்தான் தொடுகோடு என்னவாக இருக்கும்? நிலைக்குத்தாக இருக்கும். y = +or-3ங்கிறது 4th ஆப்ஷன் நமக்கு சரியான விடை. அடுத்து 5வது வினா என்ன கேட்குறாங்கன்னா sin power 4x + cos power 4x என்ற சார்பு இறங்கும் இடைவெளி எதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் இந்த 4 இடைவெளியில் எந்த இடைவெளியில் இது இறங்கும் சார்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஃபஸ்ட்டு அந்த சார்பை இறங்கும் இடைவெளி கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட சார்பு எடுத்துக்கிறேன். f(x)ங்கிறது என்ன? sin power 4x + cos power 4x. f' கண்டுபிடிக்கணும் இல்லையா? f' என்ன வரும்? sin power 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால்
4 sin cube x உள்ள இருக்கிற sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x ப்ளஸ் cos பவர் 4x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 4 cos cube x உள்ள இருக்கிற cos டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x that is 4 sin cube x cos x plus 4 cos plus in ஆயிரும் plus into minus minus அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த plus என்னவா மாறிடுது minus 4 cos cube x sin x அப்படின்னு மாறிடுது. ரெண்டுலேயுமே sin x cos xையும் 4ஐயும் காமனாக எடுக்க முடியும். அப்போ 4 sin x cos x காமனாக வெளியே எடுத்துட்டா உள்ளே என்ன வரும் 4 போயிடுது, cos x போயிடுது, sin cubeல ஒரு sin போயிடுச்சுன்னா இது என்ன வரும் sin square x மைனஸ் cos square x. இதை அப்படியே வச்சுக்கலாம் f டேஷு. நம்ம வந்து இறங்கும் ஏறும் இடைவெளி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நிலையன்களை கண்டுபிடிக்கணும். நிலையன்களை காண நம்ம என்ன செய்யணும் f டேஷை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். f டேஷ் ஆஃப் x ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் இந்த 4 sin x cos x இன்ட்டு sin square x மைனஸ் cos square x ஈக்குவல் டு 0. அப்போது இந்த டேர்ம் 0 ஆகணும்னா ஒன்று 4 0வாக இருக்காது, ஒன்று sin x 0வாக இருக்கணும் ஆர் அல்லது cos x 0வாக இருக்கணும் அல்லது sin square x மைனஸ் cos square x 0வாக இருக்கணும். இந்த மூணில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா. sin x 0வாக இருந்தால் x ஈக்குவல் டு π/2, cos x 0வாக இருந்தால் x ஈக்குவல் டு 0, sin x எப்போ 0 ஆகும் x ஈக்குவல் டு 0ல் தான் sin 0 ஆகுது, sin 0. cos x எப்போ 0 ஆகும், cos x 0 ஆகும்பொழுது x வந்து π/2. இது sin square x மைனஸ் cos square x அப்படின்னா sin square xும் ஈக்குவல் டு cos square x. அப்போ sin x ஈக்குவல் டு cos x, sin x ஈக்குவல் டு cos x எப்போ வரும் 45 டிகிரியில் தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன π/4. அப்போ இந்த 3 பாயிண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் நிலையன்கள்னு சொல்கிறோம். இந்த நிலையன்களை வச்சு நம்ம என்ன செய்கிறோம் இடைவெளியை உருவாக்குறோம். 0 π/4 அடுத்து π/2. இந்த இடைவெளியில் எந்த இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா f டேஷ் வந்து பாசிட்டிவாக இருக்கோ அது ஏறும் இடைவெளி, எந்த இடைவெளி f டேஷ் வந்து லெஸ்ஸனாக இருக்கோ அது இறங்கும் இடைவெளி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். முதல்ல 0 to π/4ல் f டேஷோட குறி என்ன வருது அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இதான f டேஷ். ஓகே, இதில் ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்மளுக்கு வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்க தெரிஞ்ச மாதிரி ஒரு மதிப்பு எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு π/6 இதில் எடுத்துக்கலாம். π/6ன்னு f டேஷில் போட்டு பார்த்தா இதில் f டேஷ் என்ன வருது f dash of π/6 sin π/6 cos π/6 sin 30 இல்லையா. sin 30ஓட மதிப்பு 1/2, cos 30ஓட மதிப்பு √3/2. அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிடுது ப்ளஸ்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2ஓட ஸ்கொயர் இல்லையா, sin π/6 ஸ்கொயர் என்ன ஆகும் 1/2 ஸ்கொயர் என்ன வருது 1/4 மைனஸ் √3/2 இல்லையா. cos π/6ஓட வேல்யூ √3/2. அப்போ இங்கே என்ன வருது √3/2 ஸ்கொயர் பண்ணால் 3/4. அப்போ இது மைனஸ், ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது ஒரு மைனஸ் வேல்யூ தானே 1/4 மைனஸ் 3/4 மைனஸ். அப்போது மைனஸ் வேல்யூ வருது எதில் when x belongs to 0, π/4ல். அப்போது 0, π/4ல் மைனஸ் வர்றதுனால therefore f dash வந்து less than 0 when x belongs to 0, π/4. அப்போ 0, π/4ங்கிற இந்த இடைவெளியில் நம்ம சார்பு என்னவாக இருக்கும் இறங்கும் சார்பாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் 4 தான் வந்து சரியான விடை. இறங்கும் இடைவெளி வந்து 0, π/4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வினாயின் 6 1/x f of x equal to 1/x x belongs to மூடிய இடைவெளி 1,9 என்ற சார்பிற்கு சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யும் எண்ணை காண்கன்னு சொல்கிறாங்க. சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யணும்னா ஒரு சார்பு தொடர்ச்சியாக இருக்கணும், வகையிடத்தக்கதாக இருக்கணும். இடைவெளி பார்த்திங்கன்னா 0 இல்லாத ஒரு இடைவெளி, அதனால் எக்ஸுக்கு 0வை தவிர மற்ற எல்லா புள்ளிகளுமே இது தொடர்ச்சியானதாக தான் இருக்கும்.
வரையத்தக்கதாக தான் இருக்கும். அதனால் 1,9 இடைவெளியில் இது 2 கண்டிஷன் நிறைவு செய்யுது. அதனால் இது சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த நிறைவு செய்கிற சி மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் சராசரி மதிப்பு தேற்றத்தின்படி f dash of c equal to f of b minus f of a by b minus aன்னு ஒரு c மதிப்பு எங்கே இருக்கும், திறந்த இடைவெளி a, bயில் இருக்குங்கிறது தான் சராசரி மதிப்பு தேற்றம் இல்லையா. அந்த c மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். டிஃப்ரென்ஷியேட் பண்ண f dash of x வந்து என்னது மைனஸ் 1 by c வரதுனால இது நம்ம என்ன சொல்லலாம், c ஸ்கொயர். f dash of xங்கிறது என்ன, 1 by minus 1 by x ஸ்கொயர். அப்போ f dash of c என்ன வரும், minus 1 by c ஸ்கொயர். f of b அப்படின்னா இங்கே இடைவெளியினுடைய ரெண்டாவது இது பாயிண்ட் f of 9 minus f of 1 by b minus a னா 9 minus 1, that is f of 9 அப்படின்னா f of xல xக்கு பதிலாக 9 போட்டோம்னா 1 by 9 minus 1 by 1 1 by 8, that is 1 minus 9 by 9 by 8, 1 minus 9 என்ன வரும் மேலே minus 8 by 9 by 8, 8 by 9 by 8 இது கேன்சல் ஆகிடுது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 1 by 9 கிடைக்குது. அப்போது மைனஸ் 1 by c ஸ்கொயரோட மதிப்பு மைனஸ் 1 by 9, ரெண்டு பக்கமும் தலைகளாக மாற்றிட்டு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா c ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, c ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா c ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. இதில் நம்ம இடைவெளி வந்து மிகையின் இடைவெளிங்கிறதுனால c ஈக்குவல் டு 3, இந்த 3 தான் நம்மளுடைய திறந்த இடைவெளி 1,9 இருக்கும். ஸோ இந்த c ஈக்குவல் டு 3ங்கிற மதிப்பு தான் சராசரி மதிப்பு தேற்றத்தை நிறைவு செய்யக்கூடிய எண். ஸோ ஆப்ஷன் இ தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். அடுத்து வினா எண் 7, y equal to e power x sin x x belongs to 0, 2π என்ற வளைவரையின் மீப்பெரு சாய்வு எங்கே அமையும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. பாருங்கள், முதல்ல சாய்வை கண்டுபிடிப்போம். பாருங்கள் என்ன செய்யலாம், y equal to e power x sin x. அப்போது சாய்வு வேணும்னா என்ன வேணும், dy by dx வேணும் இல்லையா. dy by dx என்ன வரும், dy by dx வேணும்னா இது uv சரியா. e power xங்கிறது எக்ஸில் அமைந்த சார்பு, sin xும் எக்ஸில் அமைந்த சார்பு uv. ஃபஸ்ட்டு e power x அப்படியே வச்சுக்கிட்டு sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x, e power x cos x ப்ளஸ் sin x அப்படியே வச்சுக்கிட்டு e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x. அப்போது dy by dxங்கிறது என்ன, e power x காமனாக எடுத்துட்டா cos x ப்ளஸ் sin x. இதுதான் வந்து சாய்வு, இதுதான் m அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சாய்வு m. இப்போ இதனுடைய பெரும மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க இல்லையா. பெரும சாய்வு எங்கே அமையும், மீப்பெரு சாய்வு எங்கே அமையும். அப்போது எம்ங்கிறது எக்ஸில் அமைந்த சார்பு. இதனுடைய பெரும மதிப்பு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் நம்மளுக்கு வைக்கிள் சோதனை தெரியும் இல்லையா. நம்ம இரண்டாம் வரிசை வைக்கிள் சோதனையை யூஸ் பண்ணி நம்ம இதை செய்யலாம். பாருங்கள் இது எப்படி நம்ம இரண்டாம் வரிசை வைக்கிள் சோதனை யூஸ் பண்ணி செஞ்சோம்னா, இப்போ எம்ங்கிற சார்பினுடைய பெரும மதிப்பு கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்வோம், இதனுடைய முதல் வரிசை வைக்கிள் m டேஷ் கண்டுபிடிப்போமா. m டேஷ் என்ன வரும், m டேஷை செய்யும் பொழுது e power x, இது uv தானே, e power x அப்படியே வச்சுக்கிறோம். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. அடுத்து ப்ளஸ் cos x ப்ளஸ் sin x அப்படியே வச்சுக்கிட்டோம்னா e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x. ரெண்டுலேயுமே e power x பொதுவாக காமனாக எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன வரும், மைனஸ் sin x ப்ளஸ் cos x, இங்கே ப்ளஸ் cos x ப்ளஸ் sin x, e power x எடுத்தா. இப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. cos x ப்ளஸ் cos x என்ன வரும், 2 cos x. அப்போ நம்மள்கிட்ட என்ன இருக்குது, 2 e power x cos x அப்படின்னு m டேஷ் கிடைக்குது. நம்மளுக்கு தெரியும் பெரும் மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா நம்ம m டேஷ் 0க்கு ஈக்குவல் பண்ணி நிலை எண்களை கண்டுபிடிக்கணும் இல்லையா. m டேஷ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் 2 into e power x cos x ஈக்குவல் டு 0. e power x வந்து 0 ஆக வாய்ப்பு இல்லை, ஏன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். அதே மாதிரி cos x தான் 0 ஆகும் இல்லையா. அப்போ ஒரே சான்ஸு cos x ஈக்குவல் டு 0. cos x எப்போ 0 ஆகும், this implies x ஈக்குவல் டு π/2. அப்போது π/2ங்கிற ஒரே ஒரு நிலை எண் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போது இந்த π/2ல் பெரும மதிப்பு m கிடைக்குதா அப்படின்றதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், இரண்டாம் வரிசை வைக்கிள் சோதனை இப்படி m டபுள் டேஷ் ட்ரை பண்ணுறோம். m டபுள் டேஷ் என்ன வரும், m டேஷுங்கிறது 2 into e power x cos x இல்லையா. அப்போது
2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ். இப்போ ரெண்டுலேயுமே இ பவர் எக்ஸ் பொதுவாக எடுத்துடலாம். 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ். ஸோ நம்மகிட்ட என்ன வருது, காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு கிடைக்கிது. இப்போது நம்ம நிலை என்னது, π/2 தானே. அப்போ எம் டேஷில் நம்ம π/2ன்னு போட்டோம்னா காஸ் π/2ஓட வேல்யூ 0. ஸோ எம் டேஷ் ஆஃப் π/2 செக் பண்ணுறோம். எம் டேஷ் ஆஃப் π/2 என்ன வருது, 2 இன்ட்டு இ பவர் π/2 இன்ட்டு காஸ் π/2ஓட வேல்யூ 0 மைனஸ் சைன் π/2 வேல்யூ -1. அப்போ என்ன வருது, which is less than 0 இல்லையா. இது -1 மைனஸால் பண்ணிக்கிட்டே என்ன வருது, less than 0. அப்போ π/2வில் எம் டேஷ் less than 0 வந்ததுன்னா எம் டேஷ் என்னவாக இருக்கும், எம் டேஷ் less than 0 வரதுனால எம் ஆனது x ஈக்குவல் டு π/2வில் பெரும மதிப்பை பெறுகிறது இல்லையா. பெரும மதிப்பை பெறும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அவங்க கேட்ட ஆப்ஷன் படி π/2ங்கிற ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷனாக இருக்குது. ஸோ x ஈக்குவல் டு π/2 தான் சரியான விடை. ஸோ கொடுக்கப்பட்ட சார்பு x ஈக்குவல் டு 0,2π என்ற இடைவெளியில் வளைவரியின் மீப்பெரு சாய்வு எந்த புள்ளியில் கிடைக்குதுன்னா x ஈக்குவல் டு π/2 தான் நம்மளுக்கு சாய்வினுடைய மீப்பெரு மதிப்பு கிடைக்குது. மீப்பெரு சாய்வுனா சாய்வினுடைய மீப்பெரு மதிப்பு தான். மீப்பெரு மதிப்பு x ஈக்குவல் டு π/2ல கிடைக்குது. அடுத்து வினா எண் 8. x² e பவர் -2x x greater than 0 என்ற சார்பின் பெரும மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட சார்பு என்ன, f of x ஈக்குவல் டு x² e பவர் -2x. இங்கே கண்டிஷன் என்ன, x வந்து greater than 0வாக இருக்கணும். பெரும மதிப்பு கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்கிறோம், வழக்கம் போல் f டேஷ் கண்டுபிடிச்சிடுறோம். f டேஷ் ஆஃப் x இது uv, x² அப்படியே வச்சுக்கிறோம். e பவர் -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e பவர் -2x தான். அப்புறம் உள்ளே இருக்கிற -2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு -2 வரும். ப்ளஸ் இ பவர் -2x அப்படியே வச்சுக்கிட்டு x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இது வந்து எஃப் டேஷ். இதை சுருக்கிடுங்க. எல்லாத்தையும் இ பவர் -2x பொதுவாக இருக்குது, இதை எடுத்துடலாம். இ பவர் -2x எடுத்துட்டோம்னா இங்கே -2 இங்கே x², -2x² வரும். இங்கே ப்ளஸ் 2x வரும். ரெண்டுலேயுமே 2x மைனஸ் 2x² அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. 2 கூட காமனாக எடுத்துடலாம். 2 இன்ட்டு இ பவர் -2x இன்ட்டு x மைனஸ் x². இது எஃப் டேஷு. அடுத்து நம்மளுக்கு எஃப் டபுள் டேஷ் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா. எஃப் டபுள் டேஷும் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் எஃப் டபுள் டேஷ் தான் இரண்டாம் வரிசை வைக்கல சோதனையை பயன்படுத்தி தான் நம்ம பெரும மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் எஃப் டபுள் டேஷ் இங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம். 2 இன்ட்டு இ பவர் -2x இது u. 2 கான்ஸ்டன்ட் வெளியே வச்சிடலாம். யூவை ஃபஸ்ட் அப்படியே வச்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 -2x ப்ளஸ் அடுத்து x x² அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் -2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் -2x இன்ட்டு -2. இதுதான் நம்முடைய டிஃப்ரென்ஷியேஷன். இது சிம்பிளிஃபை பண்ணி ரெண்டுலேயுமே இ பவர் -2x எடுத்துடலாம் வெளியே. தட் இஸ் 2 இ பவர் -2x இ பவர் -2x வெளியே எடுத்துருங்க. இ பவர் -2x வெளியே எடுத்துட்டா உள்ள என்ன இருக்குது, 1 -2x -2 இருக்கு இல்லையா. 1 -2xக்கு அப்புறம் இங்கே -2 இன்ட்டு x -2x -2 ப்ளஸ் 2x². இது மட்டும் உள்ளே இருக்கும். ஸோ என்ன ஆன்சர் வருது, 2 இ பவர் -2x இன்ட்டு 2x² மைனஸ் 4x ப்ளஸ் 1 கிடைக்குது. 2x² மைனஸ் 4x ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இது வந்து எஃப் டபுள் டேஷ். எஃப் டேஷ் எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், பெருமம் குருவம் கண்டுபிடிக்க நிலை எண்களை கண்டுபிடிக்கும் இல்லையா. நிலை எண்களை கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும், எஃப் டேஷை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். எஃப் டேஷ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எஃப் டேஷுங்கிறது இதுதானே. அப்போ என்ன வருது, 2 இன்ட்டு இ பவர் -2x இன்ட்டு x மைனஸ் x² என்ன ஆகுது, 0க்கு சமப்படுத்துகிறோம். x மைனஸ் x² ஈக்குவல் டு 0. இதில் இது எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் உள்ள நம்பர் 0. அந்த பாசிட்டிவ் நம்பர் எதுக்குமே இது என்ன ஆகாது, 0 ஆகாது. அப்போ ஒரே சான்ஸ் வந்து x மைனஸ் x² ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா x இன்ட்டு x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. x ஈக்குவல் டு 0
எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா நம்மளுக்கு எக்ஸுக்கு என்ன கிடைக்குது 1ன்னு 2 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ரெண்டு நிலை எண்ணில் எக்ஸ் கிரேட்டர் தென் 0ங்கிறதுனால நம்ம 0 வந்து ஏற்புடையதல்ல. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 மட்டும்தான் என்னது நிலை எண் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த நிலை எண்ணில் பெருமம் சிறுமம் கிடைக்குதான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அப்போது இந்த நிலை எண்ணை கொண்டு போய் நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும், எஃப் டபுள் டேஷில் நம்ம போடுறோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 1 என்ன கிடைக்குது, இதான எஃப் டபுள் டேஷ் என்ன வருது, 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 1 2 1ன்னு பிரதிடும்போது 2 மைனஸ் 4 ப்ளஸ் 1 2 மைனஸ் 4 ப்ளஸ் 1. ஸோ என்ன வருது, இது ப்ளஸ் நம்பர் தான். 2 ப்ளஸ் 1 3 3 மைனஸ் 4 இது என்ன வருது மைனஸ். அப்போது எஃப் டபுள் டேஷ் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, லெஸ் தென் 0ன்னு கிடைக்குது. எப்போது எக்ஸுக்கு 1ன்னு எடுத்துக்கும் பொழுது. அப்போ எக்ஸுக்கு 1 எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் நம்ம எஃப் என்ன பெரும் மதிப்பை பெறும் இல்லையா. லெஸ் தென் 0 கிடைச்சதுன்னா எஃப் டபுள் டேஷ் லெஸ் தென் 0ன்னு கிடைச்சதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1ல் எஃப் ஆனது பெரும் மதிப்பை பெறும். அப்போது பெரும் மதிப்பு வேணும்னா நம்மளுக்கு அது என்னது, எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 என்ன, எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் 2x. அப்போ 1 ஸ்கொயர் 1 இ பவர் மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 2. ஸோ ஆன்சர் என்ன, 1/e ஸ்கொயர் தான் நம்மளுடைய பெரும் மதிப்பு. அப்போ 1/e ஸ்கொயர் இந்த ஆப்ஷன் இ தான் நம்மளுடைய சரியான விடை. வினாயன் 9 2 மிகை எண்களின் கூடுதல் 200. இரண்டு மிகை எண்களின் கொஷினில் சின்ன கரெக்ஷன், மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னு வந்துருக்கணும். ஸோ வர்க்கங்களின் கூடுதல் 200. மேலும் அவற்றின் பெருக்கற்பலனுடைய பெரும் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னா, இரண்டு மிகை எண்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 200. அப்புறம் நம்ம பெருக்கற்பலனுடைய பெரும் மதிப்பு அதாவது எக்ஸ்ஒய் இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது இது பெருக்கற்பலன் இல்லையா. இந்த பெருக்கற்பலன் வந்து எக்ஸுக்கு ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒய்க்கு பதிலாக இந்த கொடுத்துருந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஒய் என்ன வரும், ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 200 மைனஸ் ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ். இதனுடைய பெரும் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பெரும் மதிப்பு கண்டுபிடிக்க வழக்கம் போல் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் செஞ்சு பார்க்கலாம். எஃப் டேஷ் என்ன வரும், யூவி எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இது ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது ரூட் எக்ஸ் இல்லையா, ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் எக்ஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் உள்ளே இருக்கிற இந்த சார்பு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 200 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் அடுத்து ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டோம்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது 1. ஸோ u இன்ட்டு வி டேஷ் ப்ளஸ் வி இன்ட்டு யூ டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இந்த எக்ஸை உள்ளே கொண்டு போய் பெருக்கிட்டோம்னா மைனஸ் 2x ஸ்கொயர் மேலே வரும். மைனஸ் 2x ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன செய்யலாம், ரெண்டுக்கும் எல்சிஎம் வந்து அதே 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதை அப்படி எழுதிக்கலாம். இதை ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா, கீழே 1 தான் வருது. அப்போ மேலே என்ன வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். கடைசியாக நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னா மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 200 பை ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். நமக்கு தெரியும் பெருமம் மற்றும் சிறும புள்ளிகளில் எஃப் டேஷ் வந்து 0 இல்லையா, இல்லை நிலை எண்களை கண்டுபிடிப்போம் பெரும் மதிப்போ சிறும மதிப்போ கண்டுபிடிக்க. அப்போ எஃப் டேஷை 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். எஃப் டேஷை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா இது ஒரு பின்ன வடிவில் இருக்குது. இது 0 ஆகணும்னா என்ன ஆகணும், தொகுதி தான் 0 ஆகணும். அப்போது என்ன வரும், மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 200 ஈக்குவல் டு 0. அப்போது 2x ஸ்கொயர் அந்த போச்சுன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 200. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 200/2 என்ன வரும், 100. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10
எக்ஸ் வந்து மிக எண் அப்படிங்கிறதுனால, இரண்டுமே மிக எண்ணுங்கிறதுனால எக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், 10. எக்ஸ் 10ன்னு எடுத்துக்கிட்டால் ஒய் என்ன வரும், ஒய்ங்கிறது ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லையா. இப்போ ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 200 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். 10 ஸ்கொயர் என்னது 100, 200 மைனஸ் 100 ரூட் ஆஃப் 100 தான். ரூட் ஆஃப் 100 அகைன் அது ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. அப்போது இது என்ன வரும், ஒய் மிக எண்ணுங்கிறதுனால ஒய் 10 தான். ஸோ ஒய் 10 எக்ஸ் 10. ஏன்னா ஒரே ஒரு புள்ளி தான் நம்மளுக்கு நிலை என்ன கிடைச்சதுனால நம்ம சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதுதான் நம்மளுடைய ஸ்டேஷனரி பாயிண்ட்டு, இதுதான் நம்மளுக்கு பெரும் மதிப்பாகவும் இருக்கும். அதனால் எக்ஸுக்கு இதே 10ங்கிற நம்பர் நம்ம வச்சுக்கிட்டு ஒய் மதிப்பு கண்டுபிடிச்சோம். ஸோ எக்ஸும் 10 ஒய்யும் 10. அப்போது பெரும் மதிப்பு வேணும்னா பெருக்கல் மதிப்பு எக்ஸ் ஒய் 10 பெருக்கல் 10 100ங்கிறது நம்மளுடைய பெருக்கல் பலனுடைய பெரும் மதிப்பாக இருக்கும். ஸோ விடை ஆ வந்து சரியான விடை. அடுத்து வினா எண் 10 என்ன கேட்டிருக்காங்கன்னா y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப் என்ற வளைவரையின் வளைவு மாற்று புள்ளி கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த வளைவரை y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூப். வளைவு மாற்று புள்ளி கண்டுபிடிக்கணும், நம்ம செகண்ட் டெரிவேட்டிவை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் இல்லையா. அப்போ ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வரும், y டேஷ் வந்து இது எக்ஸ் பவர் n ஃபார்மேட் இருக்கிறதுனால 3 × x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். உள்ள இருக்கிற எக்ஸ் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 மைனஸ் 0. அப்போ y டபுள் டேஷ் 3 × x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × x மைனஸ் 1. உள்ளே இருக்கிற x மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஸோ y டபுள் டேஷ் வந்து பார்த்தீங்கன்னா 6 × x மைனஸ் 1 கிடைக்குது. வளைவு மாற்று புள்ளியில் y டபுள் டேஷ் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். திஸ் இம்ப்ளைஸ் 6 × x minus 1 equal to 0. This implies x minus 1 equal to 0, x equal to 1. ஸோ x equal to 1 எனும் பொழுது நம்மளுக்கு வளைவு மாற்று புள்ளி எக்ஸுக்கு 1க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் 1 விட சின்ன மதிப்பு கொடுக்கும் பொழுது y டபுள் டேஷ் என்னாகும், 1 விட சின்ன மதிப்பாக இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன வரும், இது நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவாக இருக்கும். 1 விட பெரிய வேல்யூ கொடுக்கும் பொழுது இது என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ஸோ 1க்கு இருபுறமும் y டபுள் டேஷோட குறி சேஞ்ச் ஆகிறதுனால குழிவிலிருந்து குவிவாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 1 என்ற இடத்துல கட்டாயம் வளைவு மாறுகிறது. அதனால் வளைவு மாற்று புள்ளி எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் ஒய் மதிப்பு என்ன, ஒய் ஈக்குவல் டு இங்கே எக்ஸுக்கு 1ன்னு சமன்பாடு 1ல் போட்டோம்னா 1 மைனஸ் 1 என்ன ஆயிடுது, 0ன்னு தான் கிடைக்குது. therefore வளைவு மாற்று புள்ளி 1,0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ எந்த ஆப்ஷன் சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ வந்து நமக்கு சரியான விடையாக இருக்குது. வீடியோல ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க.